திருவிழா மாதிரியே இருக்கு. ஆமா, நான் இன்னைக்கு காலையில வரைக்கும் பார்த்தேன், என்னடா ஒரு பாக்ஸ் வைக்கல, லைட்டு போடல, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. இந்த வாட்டி எல்லாத்தையும் லேட் பண்ணிட்டான். அதான் நீங்க வேற, வீடு அந்த சுத்தம் பண்ணக்கூடிய வேலையே நான் கொஞ்சம் முன்னாடி தான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். நானும் பூமாரியும் சேர்ந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்தேனி அப்படி பையன் வீட்டுக்கு போனேன்னா அங்கே பூஜா பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படியே ஜனனிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம். என்ன சாமி வரும்போது ஃபர்ஸ்ட் அங்கே தானே வரும், அதான் அங்கேயே நம்ம இதுக்கு தட்ட பூஜைக்கு எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, அவ வீடுல கோயில்கிட்ட இருக்கு, அதனால அதுல கொடுக்கறது நல்லது. நம்ம வீட்டுக்கும் தட்ட பூஜைக்கு சேர்த்தா அங்கேயே வாங்கி கொண்டு போய் வச்சிடலாம், சாமி வரும்போது அங்கேயே கொடுத்துடலாம். நானும் அதான் கரெக்டுன்னு நினச்சேன். இந்த நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம், சாமி வரும்போது நம்ம வீட்டுக்கு போகணும், இங்கேருந்து அங்கே வரைக்கும் தனியாக போகணும். இவரை கூப்பிட வர சொன்னால் அவரு நீ யாரு கூடயாவது வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வீட்டில் கடந்து உறங்கிடுவாரு. அவரையும் குறைச்சி வர முடியாதுல்ல. ஒரு திருவிழா நல்லது கெட்டது எதுக்குமே வராமல் மாடு மாதிரி கடந்து வேலை பார்த்துட்டு கிடப்பாரு. ஆமாம், நம்ம அவங்கள எதுவும் சொல்லவும் முடியாது பத்தியா. அதுக்கு தான் அப்படியே நம்ம பையன் வீட்டிலே நின்றுடுவோம். கோயில் பக்கத்தில் தானே, எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே படுத்து காலையில் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் இங்கே வந்தாங்களாக்கா, உங்கள் அம்மா அக்கா எல்லாரும்? நான் ஒரு 3:30-4 மணிக்கு போல் வீட்டுக்கு போனேங்க்கா. அங்கே கொஞ்சம் வேலை கிடந்துச்சா, பூமாரியை வேற கூட்டிகிட்டு வரணும், அதனால வீட்டுக்கு போனேன். அந்த டைமில் அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னான். ஆமாம், நான் சாயந்தரமெல்லாம் டீ குடிச்சிட்டு முன்னாடி திடீர்னு வந்தாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த நீ போயாச்சு. இந்த கோயிலுக்கிட்ட தானே நல்ல மேளமாக இருக்கும், எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க, நீ சாயந்தரமெல்லாம் ஜனனி வீட்டுக்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயாச்சு. எல்லாரும் இந்த வாட்டி ஜனனி வீட்டில் தான் நிற்க தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். எங்கள் அண்ணனும் சென்னையிலேருந்து வருவான், அண்ணனும் மைனியும். அவங்க ஒரு வேளை இங்கே நின்னாலும் நிற்பாங்க. ஆமாக்கா, எல்லாருக்கும் அங்கே நிற்கலாம்ல. 2-3 ரூம் இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹாலு நல்ல பெரிய ஹாலு தான், பிள்ளைங்களுக்கு ரூம்லேயே படுத்துக்கிடலாம். கோயிலுக்கிட்டே தான் இருக்கு, எல்லாருக்கும் உங்கள் வீட்லேயே நிற்க முடியாதுல்ல. நானும் அப்படி தான் சொன்னேன், ஜனனிக்கும் ஆசையாக இருக்கும் எல்லாரும் அங்கே வந்து நிற்கணும் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால சரிட்டு அக்காவும் அம்மையும் அங்கே நிற்கேன் அப்படின்னா, செல்வி பிள்ளைகள் வந்தால் ஒரு வேளை இங்கே நிற்கும். சத்யாவின் சுவானியை அங்கேயே அனுப்பியிருக்கா. செல்வி பிள்ளைகள் அங்கே வரட்டி எல்லாரும் சேர்ந்து அந்த ரூமில் படுத்துக்கிடும்ல. எப்படி ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது 1 மணிக்கிட்ட ஆயிரும். இங்கே வரைக்கும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பேசாமல் அதில் நிற்க வைக்கலாம். இவையே விடுவாங்களா இல்லையான்னு தெரியல லட்சுமி. கேட்ட பக்கத்து ஒரு வேளை விடதா இருந்தால் அங்கேயே வந்து படுக்க சொல்லி. நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு லட்சுமி கொடியாத்து விழா? 8:30-9 மணின்னு சொன்னாலும் இருந்துச்சுக்கா. அப்படியே அப்போ சீக்கிரமாக தான் வச்சுருக்காங்க. அப்போ காலையில் கோயிலுக்கிட்ட வர வேண்டிய இருக்கும். ஆமாம் அக்கா, நான் அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன். ஜனனி உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன்னு சொன்னா, கூப்பிட்டாலா என்னன்னு தெரியல. கூப்பிட்டாலா இல்லையா? ஒன்றும் சொல்லலை. என்னாச்சு லட்சுமி? ஒன்றும் இல்லை, கொடியாத்து முடிஞ்சதோடு அவங்க வீட்டில் இந்த காலையில் உள்ள சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அட அப்படியா? ஆமாம், அதனால காலையில் சாப்பாடு எதுவுமே இங்கே பண்ணாண்டாக்கா, எல்லாரும் அங்கேயே காப்பி குடிக்கலாம். இட்லி, சாம்பார், சட்னி, ரசவடை, கேசரி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கு. நம்மளால எல்லாத்தையும் காலையிலே பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு வீட்டிலே பண்ணலான்னு தான் நினச்சேன். அப்புறம் எல்லாரும் இருப்பாங்களே, சரி அப்போ கடையிலே ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்து சொல்லியிருக்கு. ராம் தான் சொல்லுவான், காலையிலே கொடியாத்துல முடியும் போது 9 மணி ஆகும்லாமா, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அப்போ காலையில் காப்பி இங்கேயே வச்சிருவோம் அப்படின்னு. 2 பேரும் வந்து சொல்லணும்னு தான் சொன்னாங்க. இங்கே உமா வீட்டில், வசந்தி வீட்டில், மாதிரி சின்ன பொண்ணுக்கு எல்லாரும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. வீட்டில் எல்லாரும் நிற்கவில்ல, அதனால வந்திருக்க மாட்டாங்களாம் காணும். ஆமாம், வருவாங்க 2 பேரும். காலு கையெல்லாம் என்ன அசதியாக இருக்குது, உறக்கமாக வருது. கோயிலில் வேற பூ பிச்சு போடணும்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நாளைக்கு காலையில் புஷ்பாபிஷேகம் உண்டுல. நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன், கொஞ்ச நேரம் அங்கே போய் இருக்கணும், இல்லைன்னா எல்லாரும் ஏசிட்டே இருப்பாவ. சின்ன பொண்ணு வேற கூப்பிட்டுட்டே இருந்தா. காலு கையெல்லாம் நல்லா வலிக்கு விட்டுக்க. நான் காலையிலேயே வேலை பார்த்துருக்கேன்ல, நேற்று நைட்டு உறங்கவே இல்லை, கரண்ட் வேற போயிட்டு. ஆமாம், நேற்று நைட்டு ஒரு 10-11 மணிக்கிட்ட கரண்ட் போனது. நைட்டு ஒரு 3 மணி வரைக்கும் கரண்டே வரல, உறக்கமே இல்லை. நாங்கள் இந்த ஹாலில் தான் படுத்துருந்தோம். அந்த ஜன்னலெல்லாம் திறந்து போட்டுட்டு படுக்கவும் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணதுக்கு, கொஞ்சமாவது காற்று இருக்கணும்ல. ஆமாக்கா, ஒரு 1 மணி வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப வெக்க உள்ள படுக்கவே முடியல. அந்தேனி இவர் கைத்து கட்டில் தூக்கிட்டு வெளியே படுக்க போயிட்டாரு. போனாரு, அடுத்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் கடகடான்னு உள்ள வந்து கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள படுத்தாரு. என்னாச்சு, ரொம்ப குளிர் அடிச்சிட்டோ? இல்லக்கா, அதை கேட்டதுக்கு ஒரு பெரிய கதையை சொல்லிட்டு இருந்தாரு. ஜனனி நாராட்டி இருக்கு, சீக்கிரமா. ஐயா, அவ ட்ரெஸ் மாத்திக்கலாம் நிக்கா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அத்தை, நாளைக்கு காலையில் இங்கே காப்பிக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதான் எல்லாருக்கிட்டையும் ஒரு 8 போய் சொல்லிட்டு வரலான்னு நினச்சேன். ராணியத்தை வீட்டில், வசந்தியத்தை மாதிரி உமாக்கா, அப்புறம் சின்ன பொண்ணக்கா வீட்டில், எல்லார் வீட்லேயும் சொல்லிடலான்னு நினச்சேன். ஏன்னா காலையில் கொடியாத்து முடிஞ்சதோடி எல்லாரும் கொஞ்சம் இருக்கலான்னு இதில் தான் வருவாங்க. அதான் முறையாக வீட்டில் போய் கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். நல்லதுதான், ஆனால் இப்போவே மணி நேரம் ஆகிட்டா 8:30 மணிக்கிட்ட ஆகு.
நாளைக்கு திருவிழா இல்லாத அதனால யாரும் படுக்க மாட்டாங்க. இங்கே தான் கோயிலுக்கிட்ட யாராச்சும் நிற்பாங்க. சரி அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு வருவோம். ஏன்னா அந்த அண்ணங்கிட்ட எல்லாம் சொல்லணும். அவங்க மாமியார் எல்லாரும் இருப்பாங்க. அதான் ஒரு எட்டு சொல்லிட்டு வரலான்னு நினச்சேன். ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னா போதாதா ஐயா? நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். சரி இன்னைக்கு எல்லாரும் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, அப்படியே போய் சொல்லிட்டு வரலான்னு யோசிச்சேன். ஜனனி கிட்ட கேட்டேன், அவளும் சரின்னா. எங்க நான் ரெடி ஆயிட்டேன், போமா? போகலாம் ஜனனி. நாளைக்கு காலையில சாப்பாடு குளத்தெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சா? ஆமாம் அதெல்லாம் கொடுத்துட்டேன். தோசை சாம்பாருக்கு சட்னி சொல்லியிருக்கேன், மாதிரி ரச விட, அப்புறம் கேசரி சொல்லியிருக்கேன், அப்புறம் பழம். காஃபி எல்லாம் வேணா நம்ம வீட்டிலேயே போட்டுக்கிடலாம். காலையில் எந்திரிச்சதும் நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா கிட்ட சொன்னாலே போதும், பால் எடுத்து வச்சிருவாங்க. இது வேணும்னா பாக்கெட் பால் வாங்கணும்னா வாங்கிடலாம். வீட்டில் ஏதாச்சும் பண்ணணும்னா சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, பண்ணிடுவோம். இல்லத்த எதுவுமே நம்ம வீட்டில் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ பேர் நிற்கும் போது எல்லாருக்கும் பண்ணது கஷ்டமா இருக்கும். அதான் நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்படியா? சரி சரி. வேணா ஒரு ஸ்வீட்டு ஏதாச்சும் வெளியே இருந்து வாங்கிட்டு வரலாம். லட்டு ஜிலேபி அந்த மாதிரி ஏதாச்சும். அதான் கேசரி இருக்குல்ல, அது போதுமே. ஆமா அது போதும் தான். ஏதாச்சும் வாங்கணும்னா நீங்க ஃபோன் அடிங்க, நான் வாங்கிட்டு வரேன். சரி அப்ப சீக்கிரம் போயிட்டு வாங்க. நைட்டுக்கு சாப்பாடு ஏதாவது பண்ணி வைக்கணுமா மக்களே? நைட்டுக்கு என்ன சாப்பாடு? அம்மா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு வாங்கி வச்சிருக்கேம்மா. இட்லியோ தோசை ஏதாவது பண்ணலாம். அப்படியா? சரி சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்க. நான் சூட இட்லியை வச்சு ஏதாவது சட்னி ஏதாவது பண்ணி வைக்கேன். உங்க அத்தை மாமா பூ மாதிரி எல்லாரும் வருவாங்களா இங்க? ஆமாம்மா நைட்டு எல்லாரும் இங்க வரேன்னு தான் சொன்னாங்க. மாமா எப்படின்னு தெரியல, ஆனா அத்தையும் பூ மாதிரி இங்க வந்துருவாங்க. காலையிலே கோயிலுக்கு போகணும்ல, அதனால வந்துருவாங்க. சரி சரி அப்ப நான் எல்லாருக்கும் சேர்த்து சட்னியும் இட்லியும் சூட அவிச்சு வைக்கேன். நீங்க சீக்கிரம் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வாங்க. சரியா? சரிம்மா ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவோம். சரி சரி எங்க வாங்க போயிட்டு வருவோம். சரிம்மா. ஏங்க நான் இந்த ட்ரெஸ் வாங்கினோம்ல, அதை தைக்க கொடுத்துருந்தேன். அதை வாங்க மறந்துட்டு பாருங்களேன். அந்த அக்கா தச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அதே வாங்கிட்டு வந்துருவோம். சரி ஜனனி. ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையாக தான் இருக்காங்க. நல்லா இருந்தா சரிதான். இவையே வரட்டும். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கறத பற்றி இவங்க கிட்ட பேசணும். இன்னைக்கு என்ன ஃபோனே அடிக்கலையே? ஒரு ஃபோன் அடிச்சு கேட்போம், என்ன யாது எப்படி வாராளா என்னன்ட்டு. அண்ணனுக்கும் மைனிக்கும் ஒரு ஃபோன் அடிக்கணும். அவங்களும் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படின்னு தெரியல. சரி பிள்ளைங்க ரெண்டு பேரும் வரதுக்கு முன்னாடி இட்லியை வச்சு சட்னியும் வைப்போம். என்ன லட்சுமி சொல்லுங்க? ஆமாக்கா 2-2:30 மணி போல திப்புன்னு உள்ளே ஓடி வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு வெளியே ஒரு பொம்பளை ஒரு வெள்ளை சாரி என்னென்னமோ உளறிட்டு இருந்தாரு. எனக்கு ஒன்றும் அது சரியா படல. என்ன நம்ம வீட்டில் நடந்தது அப்படியே லட்சுமி சொல்லுதா? நேற்று இந்த பிள்ளைங்களும் இப்படி தானே சொல்லிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு பொம்பளை வந்துச்சு, கையில் குழந்தை இருந்துச்சு, ஜன்னல் வழியே எட்டி பார்த்துச்சு அப்படி இப்படின்னு. இவனும் அதே சொல்லுதா? லட்சுமி நீ சரியா விசாரிச்சியா என்னன்னு? ஆமாக்கா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பேய் கதை சொல்ல மாதிரியே இருந்து உளறிட்டு இருந்தாரு. எனக்கு இதுல எல்லாம் ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஏம்க்கா நீங்க அப்படி கேட்கீங்க? இல்ல நான் எதுக்கு கேட்கேன்னா, நேற்று நைட்டு எங்க வீட்லயும் இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னக்கா சொல்லுவீங்க? ஆமா நேற்று நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க கரண்ட் போச்சுன்னு ஹாலில் தான் படுத்திருந்தோம். திடீர்னு பார்த்தா கதவு தட்ட சவுண்டு கேட்டுச்சு. அது எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சு பார்த்துக்க. ஒரு பொம்பளை குரல் தான் கேட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, நான் கை குழந்தைய கையில வச்சுட்டு வெளியே நிற்கேன், ரொம்ப குளிரா இருக்கு, எனக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் இடம் கொடுங்களேன் அப்படி இப்படின்ட்டு. என்னக்கா சொல்லுவீங்க? ஆமா எனக்கு இந்த சத்தம் கேட்டதுனால நான் இவியலை எழுப்பி விட்டேன். இவளுக்கு எந்த சத்தமும் கேட்கல. அந்த வெளியே போய் பார்த்தோம், டோர் கிட்டே நல்ல சவுண்டு கேட்டுச்சு. கொஞ்சம் கதவை திறந்து உள்ள கூப்பிடுங்க, நான் குழந்தைய வச்சுட்டு நிக்கேன்னு சொல்லுங்கம்ல அப்படின்ட்டு. எனக்கு ஒரே சந்தேகமா போச்சு. அந்த இவர் தான் சொல்லுவாரு, ஒருவேளை திருடி யாராச்சும் இருக்கும், நம்ம கதவை மட்டும் திறந்தோன்னு வச்சுக்கோயே, மாதிரி வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரே பயம் கட்டிட்டாரு. ஆமாக்கா அண்ணன் சொல்லிட்டு கரெக்டு தான். ராத்திரி 2:30 மணிக்கு யாராவது கை குழந்தைய எடுத்துட்டு வருவாங்களா? சரி அப்படியே பிச்சை எடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரத்துல எல்லாம் வந்து யாரும் கதவை தட்ட மாட்டாங்க. நமக்கு பொம்பளையோட சவுண்டு குழந்தை சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஆனால் அவங்க கூட வந்திருக்க ஆம்பளையால் எல்லாரும் சைடில் ஒதுங்கி நிற்பாங்க. நம்ம இந்த நியூஸ்ல எல்லாம் பார்க்கோம்ல, கதவை திறந்ததோடி உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான். ஆமாம் இவரும் அப்படி தான் சொன்னார். அடிச்சுட்டு போனதோட போனால் சரி, ஆனால் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டுலாம் போயிருக்கான் அப்படின்ட்டு. பயந்து போய் நானும் கதவை திறக்கல. ஆனால் குழந்தை சவுண்டு பொம்பளை சவுண்டு எல்லாமே நீட்டாக கேட்டுச்சு. இக்கா இது எனக்கு வந்து அமானுஷமாக எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் இங்கே இவ்வியல் சொல்லிட்டு இருந்தது, அது ஏதோ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்து சுண்ணாம்பு கேட்டுச்சு அப்படி இப்படின்னு. சுண்ணாம்பு கேட்டுச்சா? மிந்தி என் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி ஆவி பேய் பிசாசு எல்லாம் வந்து கேட்கும் அப்படின்னு. எனக்கு இதுல எல்லாம் ஒன்றும் நம்பிக்கை இல்லைக்கா. நான் என் கண்ணால் பார்த்தா வேணா நம்புவேன். சரிக்கா அவரை பார்த்தேன்னு சொல்லுதான் நான் நம்பிக்கேன். ஆனால் பேய் பிசாசு ஆவி இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது திருடர்களாக இருக்கலாம். திருடுறதுக்காண்டி வந்துட்டு அங்கே மரத்துக்கிட்ட ஒழிச்சிட்டு இருப்பான். இவரு பேய் பிசாசுன்னு நினச்சி ஓடியே வந்திருக்காரு. என்னமோ கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்கள வச்சுட்டு இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு பார்த்துக்க. என்ன பண்ண முடியும் நமக்கு? ஆமாக்கா கவனமாக இருங்க. குழந்தை சவுண்டு கேட்கு அப்படி இப்படின்னு இறக்கப்பட்டு
கதவை மட்டும் திறந்துடாதீங்க எப்பவுமே. இல்ல நான் கொஞ்சம் உஷாரா தான் இருப்பேன். இருந்தாலும் நேத்து என்னமோ எனக்கு கதவை திறந்து பார்க்கணும் மாதிரியே ஒரு நினைப்பிலே இருந்துச்சு. அப்புறம் என்னக்கா ஆச்சு, அவங்க எப்போ போனாங்க? அப்புறம் கொஞ்ச நேரம் சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சு. அந்த இவர் இந்த தாக்கோலு ஓட்ட வழியா பார்த்ததும் வெளியே யாருமே இல்ல, அப்படியே சவுண்டு மட்டும் தான் கேக்கு அப்படின்னு சொன்னாரு. பேசிட்டே நிற்கும் போது பிள்ளைகளும் உள்ள இருந்து அலற சவுண்டு கேட்டுச்சு. போய் பார்த்தா இம்மா ஜன்னல் கிட்ட ஒரு பொம்பளை கை குழந்தையோட வந்து நின்னாங்க. நான் பார்த்தேம்மா, பயந்துட்டேம்மா. ஆனா திடீர்னு காணதுக்கில்ல, அப்படி இப்படி சத்தே ஒரே அழுக. அதே திருடியா தான் இருக்கும். ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கேன், திருடியா தான் இருக்கும். ஃப்ரெண்டு டோரை ஓப்பன் பண்ணல நோடி இந்த சைடு போய் ஜன்னல் திறந்து கிடந்துல அதோட எட்டி பார்த்துருப்பா. இந்த பிள்ளை வேற ஏதோ பிஐ வீடியோ பார்க்கணும் நைட் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு கரண்ட் இல்லாம இருந்தெல்லாம் வீடியோவை பார்த்துட்டு கிடந்திருக்கு. அந்த இந்த பொம்பளை வந்ததும் பிஐ தான் வந்திருக்குன்னு ஒரே அலறல். அந்த நான் ஹாலில் வந்து படுத்துட்டேன். அவங்க அப்பாவும் பிள்ளைகளும் தான் ரூம்ல படுத்து உறங்கினவ. பிள்ளைங்களை வச்சுட்டு கவனமா தான் இருக்கணும். இந்த வெக்கைக்கு நம்மளுக்கு ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு உள்ள உறங்க முடியுமா? என்ன லெச்சு, ராணியக்கா என்ன பண்றீங்க? வா சின்ன பொண்ணு. என்ன டீ ரொம்ப லேட்டா வந்திருக்க? இல்லைன்னா ஆளா வந்து நிப்ப? என்னக்கா பண்ணதுக்கு என் நிலமை அப்படி ஆயிடுச்சு. இப்போதான் எங்க மாமியார் கிட்ட பெர்மிஷன் கிடைச்சு வந்திருக்கேன். கோயிலுக்கிட்ட கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஆமா, இந்த 4 முடி நயன்தாரா இங்க ஆளையே காணோம். தெரியல சின்ன பொண்ணு, இன்னைக்கு வெளியே ஆளை காணதுக்கு இல்ல. ஒருவேளை வெளியே எதுவும் போயிருப்பாவெல்லாம் காணும். என்ன வீட்டுக்கு விருந்துக்காரெல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு ராணியக்கா. எங்க அக்காவும் அம்மையும் பிள்ளையும் வந்துச்சு. அவங்க இங்க இல்ல, ஜனனி வீட்டுல நிக்காங்க. ஆமா ஆமா, வந்து ஜனனி வீடு தெரியாம அங்கே இங்கேன்னு பராக் பார்த்துட்டு நின்னாங்க. எங்க அம்மா வந்திருக்காவளா இதுக்கு முன்னாடி? ஆமா, மறந்து போயிட்டான். அதுல 2 வீடு ஒரே வீடு மாதிரி இருக்கும்ல, அதுல ஒரு வீடு தான் ஜனனிக்கு வீடு. ஆனா எந்த வீடுன்னு தெரியலன்னு அப்படியே நின்னாவ. வயசாயிட்டுலாம் மறந்து போறதெல்லாம் சகஜம்தான். ஆமா, எங்க அம்மைக்கு ஒரு இடத்துக்கு போனா தெரியாது. ஒரு வாட்டி தானே போயிருக்கா, அதுவும் ரொம்ப நாள் இருக்கும். அதான் மறந்து போயிருப்பா போல இருக்கு. சரி அக்கா, பூ பிச்சை போடுறதுக்கு வரலையா? நான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போலாம்ல வந்தேன். அதுல போய் அப்படியே இருக்கிறதுக்கு மாச்சலா இருக்கு சின்ன பொண்ணு. அதான் இதுல இருந்து பேசிட்டு இருக்கோம். இதுல இருந்து பேசுதா, அங்க வந்து பேசுங்கக்கா. கொஞ்சம் பூவை பிச்சு போட்ட மாதிரி இருக்கும்ல, நாளைக்கு புஷ்பாபிஷேகத்துக்கு நிறைய பூ தேவைப்படுவான். நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். இதுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு. ஊருப்பட்ட வேலை வீட்டுல. இந்த நாளைக்குல இருந்து 10 நாள் கோயில சாப்பாடு. வீட்டுல ஒரு வேலை பண்ணாண்டாம். நல்லா கோயில போய் மூக்கு முட்டை சாப்பிட்றதுக்கு ஜாலியா இருக்குமா? அப்போ கோயிலுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்கு. சரிம்மா, நீ ஆரம்பிக்காத, போகலாம். சரி இருங்க, நான் அந்த வசந்தியை கிளம்பி பார்த்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. அட, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க போல. என்னடே இந்த நேரத்துல ஜோடி போட்டு நடந்து வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்கள் வீட்டுக்கும் வரலான்னு தான் நினச்சேக்கா. நீங்கள் இங்கே நிற்கீங்க, நல்ல வேலை. உள்ளவா மக்களே. சின்ன பொண்ணு நீயும் உள்ளவா. ஜனனி உள்ள வாங்க. இல்லத்தையும் நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு போகணும், அதான் இங்கே சொல்லிட்டு போகிறேன். அம்மா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் நீங்க இன்னும் வரவே இல்லையான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா சொல்லிட்டாங்களா? அப்போ காலையில் எல்லாரும் வந்துருங்க. என்னடே சீக்கிரட்டா ஏதோ சொல்லிட்டு இருக்க? சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. நாளைக்கு 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே கொடியேற்று விழா இருக்கு. நாளைக்கு காலையில் யாரும் வீட்டில் சாப்பாடு செய்யாண்டாம். எங்கள் வீட்லேயே நான் சாப்பாடு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடி தூள். அப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட் உங்க வீட்லயா? ஆமாக்கா, எல்லாரும் வந்துருங்க. அண்ணன்கிட்டேயும் சொல்லுங்க. நான் வீட்டுக்கு வரணும்னு தான் நினச்சேன். நான் ஃபோன் அடித்து சொல்லிக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. கண்டிப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கோயிலுக்கிட்ட தானே நிப்பாங்க. நான் அப்படியே கூப்பிட்டு வந்துடுறேன். அக்கா, உங்கள் மாமியாரும் நிற்கிறதா சொன்னாங்க. அதான் வீட்டில் வந்து சொல்லணுமா? ஒன்றும் தேவை கிடையாது. ஒரு 2 இட்லி சாம்பார் ஊற்றி தந்தா போதும். நான் என் மாமியார் கிளவிக்கு கொண்டு கொடுத்துருவேன். என்ன சின்ன பொண்ணு இது, என்ன பேசணும்னு தெரியாதா? எல்லா மாமியாரும் உங்களை மாதிரி இருந்தா நல்லதுதான். ஆனா எனக்கு வந்து வாச்சது ராட்சசியாச்சே. சரி ஜனனி, பா நம்ம அதை வசந்தியத்தையும் அப்படியே இங்கே உமாக்காட்டையும் சொல்லிடுவோம். ராம ஜனனி, நாங்க சொல்லிக்கிடுவோம். நீங்க வீட்டுக்கு போங்க, நேரம் ஆயிடுச்சுலாம். உமாக்கா வீட்டில் சொல்லிட்டு போகிறேன். சரி, உமாக்கா வீட்டில் வேணா சொல்லுங்க. வசந்தி கிட்ட நானே சொல்லிக்கிறேன். ஐயோ, அப்புறம் அவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க. 4 முடி அதெல்லாம் ஒன்றும் குறைச்சிக்காது. நீங்க வீடு வீடா போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னா போதுமே. இல்லைக்கா, எங்கள் வீட்டில் இப்படி யாரையும் கூப்பிட்டு நாங்கள் விருந்து வச்சது கிடையாது. வாட்டி இப்படி சாப்பாடு எல்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோமா. அதான் அப்படி வீட்டுக்கு போய் சொல்லலாம்னு நினச்சோம். அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸும் எங்ககிட்ட வேண்டாம். என்கிட்ட சொல்லியாச்சுலா. நான் காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். நீ வேணும்னா ஃபோன் அடிச்சு சொல்லிக்க. சரிக்கா, அப்படின்னு நீங்கள் சொல்லிருங்க. நான் ஃபோன் அடிச்சு சொல்லி. சரி மக்களே, வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னீங்களா, நீங்க கிளம்புங்க. நான் கொஞ்ச நேரம் பூவெல்லாம் பிச்சு போட்டு கோயிலுக்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரிம்மா. சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, மாமியார் போய் இப்படி எல்லாமா பேசுவாங்க? என்ன லெச்சு, உங்களுக்கு பயம் கொடுத்துச்சோ? ஜனனி கிட்ட இப்படி எல்லாம் நான் சொன்னா அவளும் உங்களை இப்படி பேசிடுவான்னு சொல்லி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என் மருமகளை பத்தி நல்லா தெரியும். அவ என்ன என்னைக்கும் சீன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டா. பேசாம இருந்தா சந்தோஷம்தான். சரி வாங்க போவோம். நீ வசந்தியை கூட்டிட்டு வா சின்ன பொண்ணு, நாங்க இதுல நிக்கோம். சரிக்கா.